கண்களை மூடி ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய எங்கள் திரியேக கடவுளை எம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வழிபாட்டிலே நம்முடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நம்புகிறோம். காலத்தால் அழிக்க முடியாத நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும். தூய ஆவியானுடைய நிழல் இங்கு அசைவாடட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடியனுடைய பெயர் ரெவரண்ட் ஜேக்கப் விவேகானந்தன். ஒரு பாடலை பாடி பின்பு கடந்து செல்ல விரும்புகிறேன். பூவின் தளிரோ பன்னீரின் துளியோ எனையாளும் மனுவேலனோ, பூவின் தளிரோ பன்னீரின் துளியோ எனையாளும் மனுவேலனோ, வளரும் பிறையோ வழிகாட்டும் மறையோ புது வாழ்வின் விடிவெள்ளியோ, விண்ணின் தேவன் பாலனாய் வந்தால் ஏழை மடி தாங்குமோ, பூவின் தளிரோ பன்னீரின் துளியோ எனையாளும் மனுவேலனோ. மஞ்சனை இல்லை, தொட்டிலும் இல்லை, மாளிகை அரண்மனை மாடங்கள் இல்லை, முன்னணை தொட்டில் புல்லணை மெத்தை, கந்தை துணியில் துயில்கின்ற முல்லை, கண்மணியே என் தவமே, விழி காண அழகே விழி மூடிடு, விண்ணின் தேவன் பாலனாய் வந்தால் ஏழை மடி தாங்குமோ, பூவின் தளிரோ பன்னீரின் துளியோ எனையாளும் மனுவேலனோ, வளரும் பிறையோ வழிகாட்டும் மறையோ புது வாழ்வின் விடிவெள்ளியோ. வானகம் உன்னை வாழ்த்திடும் கண்ணே, பையக இருள் நீக்கும் விடிவெள்ளி மீனே, புண்ணியம் ஏதும் செய்தேனே நானே, நீ என் மடி மீது மகனாகத்தானே, என் உயிரே என் தவமே, விழி காண அழகே விழி மூடிடு, விண்ணின் தேவன் பாலனாய் வந்தால் ஏழை மடி தாங்குமோ, பூவின் தளிரோ பன்னீரின் துளியோ எனையாளும் மனுவேலனோ, வளரும் பிறையோ வழிகாட்டும் மறையோ புது வாழ்வின் விடிவெள்ளியோ. தேங்க்யூ பிரதர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 13 யாராவது வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவைகளை
இதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் எதிலிருந்து கற்றும் அடைத்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனவளர்த்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதனுடைய இந்த வசனத்தினுடைய மைய அழுத்தம் சொல்ல முடியுமா? நான் சொல்ல போகிற டாபிக் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை நம்மை அதிகமாக தொடும் என்று நம்புகிறேன். என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. குட், பிரைஸ் தி லார்ட். மனரம்யம் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். ஒரு வாரமாக சிந்தித்தேன். பால் அவர் சொன்ன பிறகு யோசித்தேன், என்ன சொல்லலாம். ஏனென்றால் செய்திகளை கேட்பது உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டிவியில் தொடர்ந்து போடுறாங்க, செல்ஃபோனில், வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். கடவுள் அமிதமாக என்னை உந்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, நாம் இங்கு வந்த பிறகு ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு வந்துவிட்டது. ஒரு லிஃப்ட் அப், ஒரு சின்ன உயர்வை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த காலத்தை யோசித்து பார்ப்போம். ஐயா சொன்னும்போது எனக்கு அந்த தாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. பூர்வ நாட்களை, கடந்த காலங்களை நாம் எண்ணி பார்ப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் ஒரு ஸ்டேஜுக்கு, ஒரு ஸ்டேட்டஸுக்கு நாம் வந்த பிறகு பழையவைகளை நாம் முற்றிலுமாக மறந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் வளர்ந்தோம். 10 பிள்ளைகளை பெற்றோர் எவ்விதமாக வளர்த்திருப்பார்கள் என்று ஐயா சொன்னார். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வைத்த கட்டி வாயை கட்டி என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டம், வறுமை, போதிய வசதி கிடையாது. மிஷனரிமார்கள் வருவதற்கு முன்னால ஒன்றுமே இல்லை, எங்கள் பகுதியிலே ஒன்றுமே இல்லை. அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் இருந்து மிஷனரிமார்கள் வந்த பிறகு கோதுமை கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். கூழ் குடிப்போம், கஞ்சி குடிப்போம், ஊறுகான்னு சொல்லுவாங்க, மாங்காய் ஊறுகாய், அதை காய போட்டு அதை நாக்கில் தட்டி அதை கூழ் எல்லாம் குடிப்போம். ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. they were not angels, பட் கடவுள் அவர்களை தெரிந்து கொள்ள செய்தார். நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர், இவர்கள் எல்லாம் இயேசுவை அறிந்த பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக இயேசுவை பற்றி அறிந்து கொண்டோம். மிஷனரிமார்கள் கல்வியை கொண்டு வந்தார்கள், மருத்துவத்தை கொண்டு வந்தார்கள். பெல்லூர் சிஎம்சி உங்களுக்கெல்லாம் தெரியும். ஐடாஸ்கர் அம்மா, ஜான்ஸ்கருடைய பேத்தி, அந்த அம்மா திண்டிவனத்தில் இருக்கும்போது, பெற்றோரோடு இருக்கும் பொழுது 3 பெண்கள் நிறைமாத கர்ப்பிணிகள் வந்து
பிரசவத்துக்காக வந்தப்போ டாக்டர் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவன் வந்தோன்னு சொல்லி வந்தப்போ டாக்டர் ஸ்கடர் வெளியே வந்திருக்கிறார். அவர், நான் தான் டாக்டரு, நான் உங்களுக்கு பிரசவம் பார்க்குறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டப்போ, நாங்கள் பெண்கள் இடத்துல தான், பெண் டாக்டர்கிட்ட தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், நாங்கள் பிரசவம் பார்ப்போம், நாங்கள் உங்ககிட்டலாம் பார்க்க மாட்டோம்னு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ தான் ஐடா ஸ்கடர் அம்மா வந்து, நான் போய் அமெரிக்காவிலே டாக்டருக்கு படித்து மீண்டும் வந்து இங்கு மருத்துவமனையை ஆரம்பிப்பேன் என்று ஆண்டவராலே தரிசனம் கண்டார்கள். அப்படியாகவே அவர்கள் சென்று படித்து அழகாய் வந்து அவ்வளவு பெரிய இடத்தை வாங்கி முதலாக மருத்துவத்தை ஆரம்பித்தார்கள். அதிலே பயிற்சி பெற்றவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். கத்தார்ல இல்லை நிறைய சிஎம்சி பீப்புள். ஏன் சொல்கிறேன் என்றால், கர்த்தர் அவ்விதமாக நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, எல்லாவற்றை காட்டிலும் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். அல்லேலூயா. ஆம், அதனால தான் நம்ம எல்லாம் இயேசுவை அறிந்து கொண்டோம். இல்லைன்னா யார் சொல்வார்கள்? ஆகவே அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கும் பொழுது கடந்த காலத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மனரம்யம் என்பது என்னை பொறுத்த வரையிலே எல்லாம் திருப்தியாக கிடைத்த பிறகு கிடைக்கின்ற திருப்தி அல்ல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ சாட்டிஸ்ஃபேக்ஷன், பட் இட் இஸ் மோர் தென் தட். அதற்கு மேலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், குறைவுகள் மத்தியிலும், தாழ்மையின் மத்தியிலும், வறுமையின் மத்தியிலும், எதிர்பார்ப்புகள் மத்தியிலும் நாம் மனநிறைவோடு வாழ்வதுதான் மனரம்யம். ஆகவே அந்த மனரம்யத்தை நாம் பெற்றுக்கொண்டாக வேண்டும். அவைகளை நாம் அபியாசப்படுத்த வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதை கடவுள் இன்றைக்கு நம்மை பார்த்து எச்சரிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். ஏசாயா 40 நீங்கள் பார்த்துருப்பீங்க, 27 31 வரையில் பார்க்கும்பொழுது முறுமுறுத்த அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்கள் சிருஷ்டித்த அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்பதும் இல்லை. இதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி நான் நடத்தி வந்தேன்? ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். How I brought you from bondage. அடிமைத்தனத்தில் உங்களை விடுதலையாக்கி வந்தேனே, இதை மறந்து போனீர்களா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் அவர்களுக்கு ஏசாயா மூலமாக சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவத்தை கடவுள் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை, பட் we have to rededicate ourselves. இல்லை 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஏன் நாம் மனரம்யமாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால், நமக்கு சிந்தனைகள் சிதறுகின்றன. அப்போ பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நினைப்பு பொழப்பு கெட்டுச்சு, நினைப்பு பொழப்பு கெட்டுச்சு, ஐடியலா இருக்காத, அப்படி இருந்தீங்கன்னா அது டெவில் ஒர்க்ஷாப்பா மாறிடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. அழகா பவுல் இன்னொரு இடத்தில் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கடவுளோடு கூட நாம் இணைந்து அவர் சிந்திப்பதை போலவே நாம் சிந்திக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்றாரு, அவருடைய சிந்தையை உங்களில இருக்கணும். வேற எது அப்படின்னாக்கா, இப்போ சொல்லப்பட்ட இந்த குணங்களை நாம் பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கும் பொழுது நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையை போல மாறுகிறது. ரெண்டாவது பாயிண்ட்,
போதும் என்ற மனது நமக்கு இருக்கணும் அப்படின்றார். சில வேளையில் நம்ம வந்து முதல்ல அதை நான் சொன்னது போல் பழைய வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு சம்பாத்தியம் வரும் பொழுது அந்த சம்பாத்தியத்துக்கு ஏற்ப நம்முடைய செலவை நாம் வைத்துக் கொள்வதில்லை. அதே போல் பொறுப்புகள், பதவிகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில், தமிழ்நாட்டில், மற்ற சர்ச்சஸில் கூட பார்த்தீங்கன்னா பதவிக்காக சண்டைகள், லஞ்சம் கொடுத்தல் சர்வசாதாரணமாக இருக்கிறது. எலெக்ஷன் வந்தால் பணங்கள் குவிகின்றன. ஏன்? ஆசை விடுவதில்லை. எனக்கு அந்த பதவி வேணும், எனக்கு அந்த பட்டம் வேணும், எனக்கு அந்த அந்தஸ்து வேணும், அப்படியெல்லாம் நினைப்பதினால்தான் நமக்கு போதும் என்ற எண்ணம் வருவதில்லை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் அழகா ஆண்டவரே சொல்றாரு, பறவைகளை பார், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். பறவைகள் பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் நூற்பதும் ஒன்றுமில்லை, பரமபிதா அதன் தேவைகள் அறிந்து அனுதினம் குறைவின்றி நடத்துகின்றார். பறவைகள் பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் நூற்பதும் ஒன்றுமில்லை, பரமபிதா அதன் தேவைகள் அறிந்து அனுதினம் குறைவின்றி நடத்துகின்றார். பிரியமானவர்களே, அந்த 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்றார், நீ எதுக்குன்னு கவலைப்படாதீங்க, காகங்களை போஷிக்கிறவர், பறவைகளை போஷிக்கின்ற நான் உங்களை அதிகமாக நேசிக்கின்ற உங்களை நான் போஷிக்காமல் இருப்பேனா, பாதுகாப்பாமல் இருப்பேனா, பராமரிக்காமல் இருப்பேனா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம சில நேரத்தில் பார்த்தோம்னா வருங்காலத்துக்கு 10 வருஷத்துக்கு பின்னால நம்ம எவ்வளோ சொத்து சேர்க்கணுமோ, பணம் சேர்க்கணுமோ, பதவியில் சேர்க்கணுமோ, அதற்கு ஏற்றார் போல நாம் வந்து பிளான் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு. அந்த காலத்தில் கூலி வேலை செய்தாங்கன்னா காலையிலேருந்து 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் செய்து அதுக்கப்புறம் வந்து அடுப்பு பற்ற வச்சு அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவார்கள். எதை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை அவர்கள். அப்படிப்பட்ட மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாம் யோசித்து பார்ப்போம், கடவுள் கொடுத்தது போதும் என்று நினைக்கிறோமா? ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். லார்ட், இட் இஸ் இனஃப் ஃபார் மீ. எனக்கு போதும். எங்கள் சம்பாத்தியம் அதிகமாக வருதுன்னாக்கா இன்னும் மேலே 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 அதை அதிகரிக்க வேண்டும், அல்லது செலவு செய்ய வேண்டும், வரவுக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். வாட் ஐ ஹவ் given you is enough. போதும். நீ என்னை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமல்ல, அந்த மன நிறைவு, கண்டென்ட்மெண்ட் உனக்கு நான் மட்டுமே தர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது அவர் வந்து he has been trained up and he is being trained up. நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், பவுலை பற்றி அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார். முதல்ல வந்து ஹையஸ்ட் லெவல் இருந்தார், நல்ல உத்தியோகம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சந்தித்த பிறகு எல்லாத்தையும் விட்டுறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் குப்பையோ தூசிமா எண்ணுகிறேன். டஸ்ட், அதை பெருக்கி தள்ளி கொளுத்திடுறோம். அதே போலதான் எண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். ஆகவே தான் தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். என்னுடைய ஒரே நோக்கம் எல்லாம் எனக்கு இருக்கிற பெருமை, உயர்வு, உன்னதம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசு சுமந்த அந்த சிலுவை, ஆண்டவர் சுமந்த அந்த சிலுவை என்று சொல்லுகின்றார். 13ஆம் வசனத்தில், ஐயா இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? 13ஆம் வாக்கியம் வாசிங்க பார்க்கலாம்.
ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம தனியா எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உன்னுடைய சொந்த முயற்சியில சொந்த ஞானத்திலே முடியாது. நீதிமொழிகள்ல அழகா அங்கு அந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அவருடைய வழியிலே நடப்பாயானால் உனக்கு பாதை சரியாக இருக்கும். இன்னொரு இடத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் அழகா சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நம்மை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்வார்கள், இவங்க என்ன சாதிச்சிட்டாங்க, வாட் தே ஹேவ் அச்சீவ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை குறித்து நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் கடவுளோடு கொடுக்கின்ற அந்த பலத்தோடு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு மனரம்யமான வாழ்க்கையை தருகிறார். Where can we go to get contentment? கடையில் எங்கன்னா விற்குதா? இல்லை வேற யார் மூலமா கிடைக்குமா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இருக்கும்பொழுது அவர் பலத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறது. நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். இதெல்லாம் யாருக்கு? உனக்கு. அருமை சகோதரனே சகோதரியே, உனக்கு கடவுள் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 139ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் படைப்பை பற்றி அவ்வளவு அழகாய் தாவீது அரசன் சொல்றாரு. நான் பூமியின் கடையாந்தரங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. கருவை கண்டது. ஆண்டவர் நம்முடைய கருவை கண்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நம்மை வளர்த்து ஆளாக்கி இம்மட்டுமாய் இந்த கத்தார் தேசத்திலே பணியாற்றும்படியாக கடவுள் செய்திருக்கிறார். அதே கடவுள் எங்க தமிழ்நாட்டில் இருந்த அதே கடவுள் இங்கேயும் இருக்கிறார். அதே ஆவியானவர் எங்கும் இருக்கிறார். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா 130ஆம் சங்கீதத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பூமியின் தாழ்விடங்களிலே நான் படுக்கை போட்டாலும் அங்கே உடைய கரம் என்னை பற்றும். We have got such a wonderful God, powerful God. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மனரம்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தான் உதவ வேண்டும். யோவான் 14 சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தையே கொடுக்கிறேன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், புத்திக்கு எட்டாத அவருடைய சமாதானத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளால் அவருடைய சமாதானத்தை புரிஞ்சிக்க முடியாது. என்ன அவ்வளோ அக்கிரமம் பண்றானே, கடவுள் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறாரு அப்படி நினைக்காதே. கடவுள் முன்னையும் ஒரு விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். டோன்ட் கம்பேர், மற்ற ஒப்பிட்டு பார்க்காதே. ஆகவே இந்த கருத்துக்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை துவங்குவோம், நடத்துவோம். கடவுள் நமக்கு வேண்டிய எல்லா விதமான மனரம்யமான வாழ்க்கையும் நமக்கு தருவார். கடைசியாக ஒரு பாடலை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பாடல் டாக்டர் ஆனந்த் செல்லப்பா அவர்கள் அமெரிக்க நாட்டிலே ஏறக்கூடிய 80வது வயதிலே மரித்து போனார். அநேகமாக வெள்ளூர்காருக்கு அவரை பற்றி தெரியும்.
அவர் நிறைய கிறிஸ்மஸ் பாடல்களை எழுதியிருக்கிறார். அதிகாலையில் பாலனை தேடி உலகம் தராத அன்பை, அதெல்லாம் நம்ம பாடியிருப்போம். ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. இயேசு உந்தன் மீட்பர், உன் கண்ணீர் துடைப்பார், கலங்காதே நெஞ்சம் என்றே இரு கைகளால் அணைப்பார். இயேசு உந்தன் மீட்பர், உன் கண்ணீர் துடைப்பார், கலங்காதே நெஞ்சம் என்றே இரு கைகளால் அணைப்பார். இயேசு உந்தன் மீட்பர். அன்னை தந்தை உயிர்த்தோழனாக என்றும் அவர் இருப்பார். அன்னை தந்தை உயிர்த்தோழனாக என்றும் அவர் இருப்பார். உலகில் இன்னல் சூழ்ந்திடும் காலம் அவர் அன்பால் தாங்குவார். உலகில் இன்னல் சூழ்ந்திடும் காலம் அவர் அன்பால் தாங்கிடுவார். இயேசு உந்தன் மீட்பர், உன் கண்ணீர் துடைப்பார், கலங்காதே நெஞ்சம் என்றே இரு கைகளால் அணைப்பார். இயேசு உந்தன் மீட்பர். சற்று நேரம் கண்களை மூடி நாம் கேட்ட செய்தியை உள்ளத்தில் நாம் பதிப்போம். ஒருவேளை கர்த்தர் நம்மை நினைவுபடுத்தினால் அதை ஏற்றுக்கொள்வோம். எச்சரிக்கையாக அல்ல, கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். You can live with a contented life. உன்னால் மனரம்யமாய் வாழ முடியும். நான் உன்னோடு இருக்கிறேன். கடந்த காலங்களை எண்ணிப்பார், போதும் என்ற மனதுடனே வாழ்வாயாக. போதிக்கப்படுகின்ற அனுபவத்தை கடவுள் கொடுப்பார். ஏனென்றால் அவர் பலப்படுத்துகின்ற கடவுள். அவர் நம்மை பலப்படுத்துகிறபடியினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு வேண்டிய பலனை அவர் கூடுதலாக அளிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி படைக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அங்கலாய்த்த காலங்கள் உண்டு. வறுமையிலும் கஷ்டத்திலும் வாடிய காலங்கள் உண்டு. கல்விக்காக ஏங்கிய காலங்கள் உண்டு. பயிற்சிக்காக நாங்கள் நடந்த காலங்கள் உண்டு. வேலைகளுக்காக நாங்கள் நடந்த காலங்கள் உண்டு. ஆனால் இந்த நாட்டிலே வந்து பணிபுரியும்படியாக கிருபை செய்தீர். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு கூடுதலான பலனை தாரும். இங்கு வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும், மன நிறைவை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.